வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சிஎன்சி சிமுலேஷன்ற சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட கமாண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேரை நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்றவங்க நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ எஸ்எஸ்சிஎன்சி அப்படின்றது தான் இந்த சாஃப்ட்வேரோட நேமு. இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Fanuc 18M மிஷினை பற்றி. எம்ன்றது மில்லிங் மிஷின், டீன்றது டேர்னிங் மிஷின். இன்றைக்கி நம்ம மில்லிங் மிஷின் தான் பார்க்க போகிறோம். ரன் கொடுக்குறோம். ரன் கொடுக்கும்போது இந்த Fanuc 18Mன்ற இந்த சிஸ்டம் அப்படியே டேரெக்டாக இங்கே வந்துடும். இந்த மிஷினில் எப்படி எப்படி கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே இருக்கோ அது எல்லாமே இதில் இருக்கும். இந்த மிஷினோட இதான் இந்த எக்ஸாக்ட் மாடல் இந்த மிஷின். இதை அப்படியே அனிமேஷன் பண்ண மாதிரி வச்சுருக்காங்க. இதில் நம்ம என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணுறோமோ எல்லாமே இதில் தெரியும். இதில் எந்த வியூ வேணால் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாடல் ட்ரீயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது டிஸ்பிளே, இது கீ, இது கண்ட்ரோலர். ஸோ இப்போ நம்ம இந்த மிஷினை ஒவ்வொரு கமாண்ட்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். சிஸ்டம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணோன்னா எமர்ஜென்சி அலாட்டை எடுத்து விட்டுறோம். எடுத்துகிட்டு இதில் நம்ம ஒவ்வொரு கமாண்ட்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். இது ரேபிட் மோட். அந்த டேபிள் மூவ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஸ்பீட் அண்டு இது அதோட எந்த அளவுக்கு கெப்பாசிட்டியில் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்றது. இது ஸ்பிண்டிலோட ஸ்பீட், ஸ்பிண்டில் ஸ்டாப், ஸ்பிண்டில் கிளாக்வைஸ், ஸ்பிண்டில் ஆன்டி கிளாக்வைஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது கூலண்ட் ஆட்டோமேட்டிக், கூலண்ட் மேனுவல் அண்டு ஸ்பிண்டில் ஏர். இப்போ ஸ்பிண்டில் ஏர்னால் ஒரு டூலை ரிமூவ் பண்ணும்போது அதில் ஒரு ஏர் மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணி அந்த டூலை ரிமூவ் பண்ணும். அதுக்கு தான் அந்த பட்டன்ஸ் இருக்குது. இது காமனாக எக்ஸ், ஒய், இசட் அப்படின்னு மூணு ஆக்சிஸ் இருக்குது. மூணு ஆக்சிஸ் மூலமாக நம்ம டேபிளையும் மேலே உள்ள ஜக்கையும் மூவ் பண்ணிக்கலாம். அப்படின்னா எக்ஸ் மூமெண்ட், இது ஒய் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ். ஃபஸ்ட்டு நம்ம ரெஃபரன்ஸ்ன்ற கண்ட்ரோல் எடுத்துக்கிறோம். கண்ட்ரோல் எடுத்தோன்னா மிஷினோட சென்டரில் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம மிஷினோட டைரெக்ஷனில் இப்போ மாற்ற போகிறோம். இப்போ ஆக்சிஸில் ரெஃபரன்ஸ் மாற்றியாச்சு. ரெஃபரன்ஸ் மாற்றிட்டு இப்போ எக்ஸ்டாரன்ஸ் ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆகும். ஒய் ஆக்சிஸ் ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது ஒய் மூவ்மெண்ட் ஆகும். இஜெட் ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது இஜெட் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ இந்த மூணு லைட்டும் ரெஃபரன்ஸ் லைட்டில் இருந்ததுக்கப்புறம் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் தான் நம்ம எப்படி ப்ரோக்ராமில் போட்டு இன்புட் கொடுத்து ரன் பண்ண வைக்கிறது அப்படின்ட்டு பண்ண முடியும். மிஷினோட டேபிள் மூவ்மெண்ட் மட்டும் வச்சுக்குவோம். மிஷின் டோர் க்ளோஸ் பண்ணோம்னா அலாம் போயிடும். அலாம் போனதுக்கப்புறம் நம்ம இது எந்தெந்த ஆக்சிஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ ரேபிட் மோட். இது பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷனில் வேணாலும் டேபிளை மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ், ஒய், மூவ்மெண்ட் ஆகுது பாரு, ஜெட், எல்லா டைரக்ஷன்லையும் இது மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நார்மல் ரேபிட். இது பார்த்தீங்கன்னா மெதுவாக ரேபிட் மோடில் இருக்கும். இது ஜாக் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெதுவாக ரொம்ப ஸ்லோவாக மூவ்மெண்ட் ஆகும். டேபிள் எக்ஸ் ஆக்சிஸ், இங்கே ஒய் ஆக்சிஸ், இங்கே இஜெட் ஆக்சிஸ், மூணு ஆக்சிஸில் இந்த மாதிரி ஸ்லோவாக ரன் ஆகும். அதுக்கப்புறம் வீல் ஃபார்மோட். இங்கே வீலுக்கு தனியாக இது இருக்குது, ஹேண்ட் வீல். இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் நம்ம ஹேண்ட் கிரிப்பை வச்சு நம்ம யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். மூவ்மெண்ட் ஆகும். இது இஜெட் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகும்.
MTI மோட் மேனுவல் டேட்டா இன்புட். இந்த நம்ம மேனுவலாக ஏதாவது டேட்டாஸ் இன்புட் பண்ணும்போது இதை நம்ம ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ டேட்டாஸை உள்ள இன்புட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிங்கிள் பிளாக் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி அதான் இது மெமரி மோட். இந்த மெமரி மோடில் வச்சோம்னா நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணி வச்சுருக்கதை அப்படியே டைரெக்டாக ரன் பண்ணலாம். இதுதான் ப்ரோக்ராம். இதுவும் ப்ரோக்ராம். இது டிஸ்பிளேல காட்டும். இது மாடல் ட்ரீல இருக்கிற ப்ரோக்ராம். இதை நம்ம ரன் பண்ணணும்னா இந்த மெமரி மோடில் வச்சுக்கலாம். இது எடிட் மோட். நம்ம இப்போ ப்ரோக்ராம் எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இதான் எடிட் மோட். கீபோர்டு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அந்த பட்டன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பிண்டிலோட ஸ்பீடு, ஸ்பிண்டிலோட கிளாக் வைஸ், இது கவுண்டர் கிளாக் வைஸ். நம்ம இப்போ மிஷினை பற்றி நம்ம பார்ப்போம். இதான் ஏடிசி ஆட்டோமேட்டிக் டூல் சேஞ்ச். இது டூல் மேகசின். இந்த டூல் மேகசினில் டோட்டலாக 25 மேகசின் இருக்கும். இது கூலண்ட் பைப். ஒரு பீஸ். இது ஃபிக்சர். இது ஒரு பீஸ். இது ஃபிக்சர். இது ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ், இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. டூல் மேனேஜ்மெண்ட். டூல் மேனேஜ்மெண்ட்டில் போகும்போது ஒவ்வொரு டூலுக்கும் என்னென்ன எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு இருக்கும். எல்லாமே இருக்கும். எல்லாம் ஹார்ட் மெட்டீரியல் அண்ட் ஹை ஸ்பீட் ஸ்டீல் இந்த மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். அந்த ஒரு டூலை வியூ பண்ணணும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். டயாமீட்டர் அண்ட் ஹைட் அந்த மாதிரி தான் இருக்கும். இது ஹைட்டோட இது டயாமீட்டர் இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருப்போம். T1ன்ற இடத்துல நம்ம இந்த டூல் தான் கொடுத்துருக்கோம். அதனால் T1 நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துங்க. T1 செலக்ட் பண்ணும்போது இந்த நாட் 1ன்றது இந்த ஸ்பிண்டில் 1ல் வந்து செலக்ட் ஆகிக்கும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது மேகசினில் வந்து உட்காந்துக்கும். வந்துருச்சா? நம்ம செலக்ட் பண்ண டூல் இங்கே வந்துருச்சு. இதே மாதிரி தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். மெஷர்மெண்ட் எல்லாமே இந்த மாதிரி தான் வரும். ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் ஒவ்வொரு ஆக்சிஸில் மெஷர் பண்ணலாம். இது வெர்னியரில் ஒரு பீஸை மெஷர் பண்ணுறது ஃபுல்லாக அந்த மாதிரி வரும். இது ஆக்சிஸ் இந்த அளவுக்கு வைக்கும்போது எந்த அளவு ஆக்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும். இன்டு மெஷர்மெண்ட். ஸோ இது வரைக்கும் இப்போ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ப்ரோக்ராம் மட்டும் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.